இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளைண்ட் ஒன் டேயில் ஆரி ஒர்க் பண்ணி தரணும்னு கேட்குறாங்க. அதுக்காக என்ன டிசைன் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடால் நான் வந்து 1 லைன் கொடுக்குறேன். சுகர் பீட் நான் ஃபினிஷ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு 3mm பீட் வந்து நான் கொடுக்குறேன். 3mm பீட் எப்பவும் போல் ஒன்றா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், 2 பண்ணக்கூடாது. 3mm பீட் லைன் முடித்ததும் நான் 3rd வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். திரும்பி 4th லைன் 3mm பீட், திரும்பி 5th லைன் வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். தென் 1/2 inch கேப்பில் நான் க்ளூ கொடுத்துருக்கேன். க்ளூ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குந்தன் ஸ்டோன் நான் ஒர்க் பண்ணுறதுக்காக தான். ஸ்டோன் வந்து நல்லா ஸ்டிக் ஆனதும் அது ட்ரை ஆகிட்டக்கப்புறம் நான் வந்து ஸ்டோன் மேலே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டோனை டைமண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டோனை சுற்றி நான் ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நான் பார்டர் லைன் முடிச்சிட்டேன். மேலே வந்து இது 3/4ன்றனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். நானும் ஸ்டோன் அங்கங்கே கொஞ்சம் ரேண்டமாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீடால் ஒர்க் பண்ணுறேன். இந்த புட்டாஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் வந்து சைடில் 2 சைடும் 3 சுகர் பீடு, லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் ஒரு 3mm பீட் அப்படி சொல்லி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அது முடித்ததும் 3 சுகர் பீட் கொடுத்து மேலே எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் கீழே 2 சைட் கொடுத்துருக்கேன். 3 சுகர் பீடு, ஃபினிஷிங்கில் ஒரு 3mm பீட் கொடுக்குறேன். 2 சைடும் இதே மாதிரி கொடுத்துட்டதும் சென்டரில் ஃபினிஷிங்க்கு சேம் இதே மாதிரி நான் கொடுக்குறேன். 3 சுகர் பீடு, லாஸ்ட்டில் ஒரு 3mm பீட் வச்சுட்டு எண்ணாட் போட்டு இந்த சைடு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி மேல் சைடு நான் பண்ணுறேன். வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும் நான் என்ன ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பண்ணியிருந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழ் போர்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் செகண்ட் பண்ணுறது வந்து மேலே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சேம் நம்ம கீழே என்ன பண்ணோமோ அதே தான் மேலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் அது வந்து டவுன் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இது அப் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் கிடையாது. இது நான் கம்ப்ளீட் பண்ணதும் செகண்ட் லைனுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நான் வந்து 2 பெட்டல் இருக்க மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து செகண்ட் லைனுக்கு வந்து 1 பெட்டல் இருக்க மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லைனுக்கு வந்து 4 இருக்கும், செகண்ட் லைனுக்கு வந்து 2 இருக்கும், திரும்பி 3rd லைனுக்கு 4, செகண்ட் லைனுக்கு 2ன்ட்டு மாற்றி மாற்றி நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சேம் மெத்தடில் கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும், அது டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வந்து அந்த லைன் போட்ட சைடு எல்லாமே நான் வந்து ஜரி த்ரெட்டால் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாரீ கலர் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து இது ஃபுல்லாக கோல்டு ஷேடில் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஜரி த்ரெட்டே நான் கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டை வந்து நம்ம சிங்கிள் லைனாக கொடுத்தா திக்காக இருக்காதுன்றதுக்காக நான் வந்து 3 லைன் ஜரி த்ரெட்டே நான் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து போல்டாக தெரியும் நமக்கு. ஃபுல்லாக ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணதும் இப்படி தான் இருந்துச்சு. ஸ்லீவ் பார்க்கவே ரொம்ப கிராண்டான லுக் தான் கொடுத்துருக்கு.